மான்குட்டியும் பூனைக்குட்டியும் சிவபெருமான் அருளால் வந்த மாற்றம். பசுமையான காட்டின் நடுவே அழகான மான்குட்டியும் பூனைக்குட்டியும் பிறந்தனர். அவை ஒருவரை ஒருவர் முதலில் சந்தித்தது ஒரு நதியின் கரையில். பசுமையான புல்வெளியில் விளையாடும் இவர்களின் நட்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. இருவருக்கும் வாழ்வில் பல இன்னல்கள் இருந்தன. மான்குட்டிக்கு தன் கூட்டத்தை இழந்த துயரம், பூனைக்குட்டிக்கு மனிதர்களின் பயத்தால் சுதந்திரமாக சுற்றித் திரிய முடியாத பிரச்சனை. இவை இருவரையும் மனதளவில் துயரம் அடையச் செய்தது. ஒரு நாள் இருவரும் சிந்தனைக்குள் ஆழ்ந்து இந்த இன்னல்களிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்தனர். அப்போது பூனைக்குட்டி கூறியது, நம் காட்டின் நடுவே இருக்கும் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று இறைவனை மனம் உள்ளூர் வேண்டியால் நம் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் என்று நான் கேட்டுள்ளேன். மான்குட்டிக்கும் அது நம்பிக்கை அளித்தது. இருவரும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து பசுமையான புல்வெளியில் ஓய்வு எடுத்துக்கொண்டு சிவன் கோவிலுக்கு சென்று தியானம் செய்தனர். சிவபெருமானுக்கு பன்னீர் மலர்களால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாய் என்று முழக்கி அன்பும் பக்தியும் கலந்த மனதுடன் வேண்டினர். காலம் கடந்து சென்றது. அவர்கள் பக்தி குறையாமல் தொடர்ந்தது. ஒரு நாள் சிவபெருமான் அவர்களின் உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்து தோன்றி, என் குழந்தைகளே, உங்கள் பக்தி எனக்கு மிகவும் பிரியம். உங்கள் இன்னல்கள் இனி நீங்கட்டும், உங்களின் வாழ்க்கை வளமாக அமையட்டும் என்று ஆசீர்வதித்தார். அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தின் பின் மான்குட்டி அழகான உடையணிந்து மனிதர்களைப் போல அலுவலகங்களில் வேலை செய்து அனைவரையும் ஆச்சரியமளித்தது. அதனுடைய அறிவும் புத்தியும் மக்களிடத்தில் பெருமை பெற்றது. மற்ற பக்கம் பூனைக்குட்டி அழகிய உடையணிந்து புத்தகங்கள் எழுதுவதில் திறமையை வெளிப்படுத்தி குழந்தைகளுக்கு சிறந்த கதைகளை சொல்லும் பிரபலமான எழுத்தாளராக ஆனது. மக்கள் அதை விரும்பி அதன் கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தனர். நம்பிக்கையும் பக்தியும் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும், அதை நம் வாழ்க்கையில் உணர்ந்தோம் என்று பெருமிதத்துடன் கூறிக்கொண்டனர். கதையின் குறிப்பு: நம் வாழ்க்கையில் எதிர்மறை நிலைகள் இருந்தாலும் உண்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடன் கடவுளை வழிபட்டால் வாழ்வில் நல்ல மாற்றம் உண்டாகுவது உறுதி.